கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் யாரும் இன்னைக்கு அப்படி இருக்கிறது ரொம்ப சிரமம். இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வகுப்பாதத்துக்கு எதிராக, சாதிவாதத்துக்கு எதிராக, பெண்கள், உழைப்பாளி மக்கள், உழைக்கும் பெண்கள் அவங்க நடத்தின போராட்டம், அவங்க செய்த தியாகம், அதுதான் மார்ச் 8 உலக மகளிர் தினமாக பிற்காலத்தில் கடைபிடிக்கப்பட்டது. காந்திஜியை கோட்சே சுட்டுக் கொன்றான்னு வரும்பொழுது உடனே இன்ஸ்பெக்டர் நிறுத்துங்கன்னா, ஒருவேளை பாஜக தேர்தல் தோற்கடிக்கப்பட்டால் கூட மக்கள் மண்டையில் அவங்க ஏற்றி வச்சிருக்கிற அந்த கருத்துக்கள் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் ஆகும் முழுசு அகற்றுறதுப்பா. இது மாதிரி நேத்து உங்க பேத்தி ஸ்கூலுக்கு போனா மதியம் சாப்பிட்ட உடனே பாட்டில தண்ணி ஆகி போச்சு. பக்கத்துல இருக்கிற இன்னொரு கேர்ள் கிட்ட தண்ணி கொடுன்னு கேட்டிருக்கா. நேத்து நீ ஆம்லெட் சாப்பிட்டதை பார்த்தேன், நான் உனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அந்த கேர்ள் சொல்லி இருக்கு. உனக்கு தண்ணி கொடுக்க என்ன கஷ்டம்? இதுதான் உத்தரப்பிரதேசம், இதுதான் பீகார், இதுதான் உத்தரகாண்ட், இதுதான் குஜராத். 10 வருஷம் 20 வருஷம் ஆகாத போற நம்ம அகற்றுறது, கிளீன் பண்றதுக்கு. தலித் சிறுமி இந்து முன்னணி சார்ந்த மணிகண்டம் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கிடத்தில் தூக்கி போட்டு, அது தலித் சிறுமி நாங்க செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு அது 10 கோடி ரூபாய் பெருமான சொத்து உங்ககிட்ட இருந்தது, அதை பூரா நீங்க கட்சி கொடுத்துட்டீங்களே. எல்லாருக்கும் வணக்கம். தோழர் ஜவஹர் அவர்களை இந்த நம்ம குறும்படத்தில் பார்த்த அந்த பேட்டி அளித்த அந்த தோழர்களை போல் அவர் அம்பத்தூரில் தொழிற்சங்க பணி ஆற்றுகிற போதே எனக்கு தெரியும். நேரடி அதிகமாக பழக்கம் இல்லை. 1968 சென்னையில் கலைக்கல்லூரியில் மாணவராக சேர்ந்து அடுத்து மாணவர் சங்கம் அப்படிப்பட்ட பணிகளை துவக்குகிற போது எங்களுக்கு வழிகாட்டியவர் தோழர் விபி சந்தன். தோழர் விபி சந்தன் தான் தோழர் ஜவஹருக்கும் ஒரு குரு மாதிரியாக ஒரு மகத்தான தலைவர். இப்போ ஜவஹருடைய பின்புலம் மதுரையிலேருந்து சென்னை வந்த பிறகு தொழிற்சங்க இயக்கத்தில் சேர்ந்து C8 அமைப்பினுடைய முக்கியமான பொறுப்பாளராக அன்று சென்னையில் அவர் பணியாற்றுகிற போது தொழிற்சங்க இயக்கத்தில் அவருடைய பங்களிப்பு, அவருடைய பணி, அது எதிர்காலத்தில் அவருடைய பார்வை செழுமைப்படுத்துவதற்கு பெருமளவுக்கு அது பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார். லெனின் தொழிற்சங்கத்தில் பணியாற்றுவதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரேட் யூனியன் இஸ் தி ஸ்கூல் ஆஃப் ரெவல்யூஷன் சொல்லி சொன்னார். தொழிற்சங்க பணி என்பது புரட்சிக்கான பயிற்சி பள்ளி. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை துவக்கிய தோழர் ஜவஹர் அவருடைய அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பணியை பார்க்கிற போது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அவர் குருவாக ஏற்றுக்கொண்டு அப்பப்போ சொல்லுவார் விபி சந்தன். அதாவது விபிசி ஒரு அதாவது இடைவெளி இல்லாத ஓய்வெடுக்க முடியாத மாதிரி பணியாற்ற ரொம்ப பிஸியாக இருப்பார். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போல்லாம் மொபைல் கிடையாது. இல்லை, வீட்டுக்கு போனால் கூட பேந்தியன் ரோடில் தான் கடைசியாக அவர் வாடகை சொந்த அவங்க மனைவி ஆசிரியராக இருந்தாங்க. ஒரு ஃப்ளாட் வாங்கி அங்கே தான் இருந்தார். வீட்டுக்கு போனால் கூட அந்த லேண்ட்லைனில் ரிசீவரை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்டு 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பார். எடுக்கலைன்னா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அத்தகைய தோழர் விபிசியோட கூட இருந்து பணியாற்றியவர். விபிசியினுடைய அவருடைய நான் ஜவஹர் சம்பந்தப்பட சொல்கிறேன். நான் அவருடைய அன்றாட பணி, அவருடைய பார்வை, பங்களிப்பு என்பது அபாரம். அப்படி கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் யாரும் இன்னைக்கு அப்படி இருக்கிறது ரொம்ப சிரமம். அவர் இந்த இயக்கத்தில் கூடி எல்லாரை பற்றியும், குடும்பங்களை பற்றி, அந்த குடும்பங்கள் குழந்தைகளை பற்றி எல்லாத்த பற்றியும் கேட்பாரு. அவர் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு வீட்டுக்கு போனார்னா முதல்ல போன உடனே வீட்டில் என்ன புஸ்தகம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பார். அதை பற்றி பேசுவார். அங்கே திருமணமாக கூட வயதுள்ள பெண்மணி இருந்தால் என்னாச்சியா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலையா, கல்யாணம் ஆகிற மகள் ஒரு பையன் இருந்தால் ஏற்பாடு பண்ண, இப்படி பூரா இது பண்ணுவார். 1981 எனக்கு அவர் கடிதம் எழுதி, இப்போ நீ வழக்கறிஞரை பணியாற்றிக்கிட்டு இருக்கிற, 30 வயசு ஆகிட்டு சொல்கிறேன், நீ நீ அங்கே பல இடம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். மதுரையில் S.A. பெருமாள் இருக்கார், அவருடைய மனைவியுடைய தங்கச்சி மச்சின்ஸ் இருக்கிறாங்க, போய் பாரு, அநேகமாக உனக்கு ஏற்றுக்கோ. அவங்க அப்பா கம்யூனிஸ்ட், நீ கம்யூனிஸ்ட் கட்சி குடும்பம் கேட்டல அப்படின்னு சொல்லி அவர் எழுதி இன்லான் லெட்டர் நான் இன்னும் வச்சிருக்கிறேன். 81 அத்தகைய பயிற்சி பெற்ற தோழர் ஜவஹர் அநேகமாக இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஜவஹரை சந்திக்கலைனாலும் தனித்தனியாக அவரோட சந்தித்து கலந்துரையாடியவர்கள் தான். இப்போ கூட பேசிட்டே இருக்கிறப்ப டார்வின் சொன்னார், திருமணம் சொல்லும்போது 40 எண்ணிக்கை சொன்னார் பாருங்க.
அநேகமா நம்ம சந்திக்கூடிய ஒரு இடத்துல அவருடைய வாழ்க்கை, அவருடைய பணி, அதை பற்றி பேச, அதாவது அரசியலும் சேர்ந்து அது இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்டம் தனித்தனியாக நம்ம பார்த்துருக்குறோம். விபி சிந்தன் இறந்தப்போ கூட இங்கே ஓட்டேரியில் தான் வந்து இறுதி நிகழ்ச்சி நடந்தது. அவங்க வந்தவங்க எல்லாரும் நமக்கு வந்து கட்சிக்கு யாருக்கும் தெரியாது, தனித்தனி அவங்கவுங்க வந்து அப்படியே அழுதுட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்படி அந்த அடிப்படையை ஜவஹரை பொறுத்த வரையில ஒவ்வொருத்தராக இப்போ நமக்கு இருக்க எல்லாருக்கும் எனக்கு அறிமுக, ஒவ்வொருத்தராக போனால் பேசுவார், சந்திப்பார். அப்படி உங்களுக்கு வந்து பரவலாக அது ஒரு ஒரு தனிப்பட்ட அவருடைய ஒரு சிறப்பு. அது அப்படி பேசுகிற போது அவங்களுடைய பர்சனல் மற்ற எல்லாத்தையும் உதவி செய்வார், பேசுவார். அதோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலாகவும் அவர் வந்து விஷயத்தை அப்ரோச் பண்ணுவார். இங்கே நான் ஏராளமாக கூட ரேவதி கூட பேட்டி கொடுத்த பேட்டியில் வராங்க. அப்படி அவங்க வந்து ஒரு 4 பெண்கள் வந்து அவர் ஜவஹர் வீட்டில் போயிட்டு பேசிட்டு அது உட்பட தான் அவங்க வந்து பொலிட்டிக்கல் லெஃப்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு இது பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நர்மதா பத்திரிகையாளர் இருந்தவங்க கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 1.5 ஆண்டுகள் ஜவஹர் வீட்டிலே போய் அங்கேயே இப்போ சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு அந்த இருக்கிற புத்தகங்களை பூரா படித்து உங்களுக்கு வந்து நர்மதா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி நர்மதான்னு ஒருத்தர் நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், ஏன்னா 1.5 வருஷம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா? இல்லை அந்த அடிப்படையில் வந்து அநேகமாக ஒவ்வொருவரும் அது ரொம்ப முக்கியமான அம்சம். அடுத்து நம்பர் 1 இயர்ஸ் கரெக்டாக சொன்னார். அவர் எல்லாரோடையும் பழகினாலும் அவருடைய சிந்தனையில் ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் கரெக்டாக சொன்னார் வெண்ணியர்ஸ். அதாவது இடதுசாரி இயக்கத்தை சார்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா, சிபிஐஎம்எல்ல, வேறு சில குழுக்களா, எல்லாரோடையும் அவருக்கு வந்து பழம் இருக்கும். அதுபோல் உங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தை இயக்கமா, திராவிடர் கழகமா, வேறு அமைப்புகளா, எல்லாரோடையும் பார்த்தா உங்களுக்கு வந்து அவர், அதாவது அவர் அப்படி பழகிறதுல முக்கியமான ஒரு பின்னணி என்னன்னு சொன்னால் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வகுப்பாதத்துக்கு எதிராக, சாதிவாதத்துக்கு எதிராக ஒன்று சேர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை தனித்தனியாக அவர் வந்து உங்களுக்கு வந்து சந்திச்சு பேசிக்கிட்டு இருப்பார். அது தெரியும். இப்போ நம்ம மற்ற அந்த யாரை சதி அவங்களுக்குள்ள மற்றவங்களுக்கு வேறுபாடு, கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு பொதுவான எல்லாருமே நம்ம வந்து இந்த சொன்னாங்க பாருங்க, நீலம் கருப்பு சிவப்பு 3 ஒன்றா சேரன்ற மாதிரி உங்களுக்கு அந்த எண்ணத்தோடு தான் அவருடைய பழக்கம் இருக்குது. அது உண்மையிலேயே வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறது. அடுத்தது அவர்கிட்ட இருக்கிற முக்கியமான என்னன்னா வந்து ஒரு வாசிப்பு. அதுக்கு வந்து நம்ம வந்து யார் இன்னொருத்தர் இணையாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் கூட வந்து நம்ம சுபை வீட்டு சொல்லிகிட்டு இருந்தேன், ஏதாவது நம்ம வந்து ஒரு இயக்கம் 1950களில் அதற்கு முன்னதாக அல்லது வந்து மார்க்சனுடைய இல்லை ஏங்கல்சனுடைய, லெனினுடைய, மார்க்சிசத்தினுடைய மேற்கோள் சம்பவங்களை கேட்டால் உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் போருங்கன்னு கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சு ரெஃபரன்ஸும் போட்டுருவார். நான் ஒரு முறை கூட்டத்தில் பேசுறதுக்காக வந்து மேக்சிம் கார்கி ஹிட்லர் அந்த ஃபேசிசத்தை எதிர்த்து ஒரு உலகளவிலான எழுத்தாளர்கள் கலைஞர்களுடைய மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுகிற போது அவர் கடைசியாக பேசி முடிக்கிறப்ப என்ன மேக்சிம் கார்கி கால் கொடுக்குறாருன்னா, நீங்கள் யார் பக்கம், உலகத்தை கட்டி ஆளுவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய ஹிட்லர் தலைமையான ஃபேசிசத்தின் பக்கமா, அது எதிர்க்கக்கூடிய மக்கள் பக்கமான்னு மேக்சிம் கார்கி மேற்கோள் காட்டி பேசுகிறாலும் ஜவஹர் எப்போ என்ன பேசுறேன்னு தெரியலன்னு ஒன்று 10 நிமிஷம் போருங்கன்னு உங்களுக்கு வந்து கரெக்டாக புக் எடுத்து படித்து அதில் வந்து ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டார். அந்த அளவுக்கு ரொம்ப ரெடி வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம வேறு யாரும் பார்க்கவே முடியாது. அடுத்து 2வது அவருடைய குணம், எந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள ஒரு ஆழத்துக்கு போய் அதனுடைய வேரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மகத்தான பணி. நக்கீரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ வந்து ஜவஹருடைய உலக பெண்கள் தினம் சம்பந்தமாக கட்டுரையை படித்தேன். படிக்கப்படி அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. என்னன்னா, மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் உலகம் பூரா கொண்டாடுறோம். ஆனால் அது எப்போ யார் அறிவிச்சாங்க, மார்ச் 8 எப்போ தூங்குச்சு, அதில் யாருக்கும் பொதுவான கருத்து இல்லை. ஐநா மன்றத்தில் முடிவெடுத்துன்னு சில பேர் சொல்றது, அவர் கம்யூனிஸ்ட் அகில முடித்து இன்னொரு சில பேர் சொல்றது, இப்படி பலவிதமான கருத்துக்கள் இருக்கும். அந்த பிரச்சனையை ஆரம்பித்த உடனே நான் கீனா வாட்ச் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசி ஒரு இடத்துல வந்த உடனே பல பேர் பல கருத்து சொல்றாங்க. உண்மையாக உலக மகளிர் தினம் உருவானது என்பது 1917ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அங்க ரஷ்ய முதல் பிப்ரவரி புரட்சியில அந்த பெண்கள், உழைப்பாளி மக்கள், உழைக்கும் பெண்கள் அவங்க நடத்தின போராட்டம், அவங்க செய்த தியாகம்,
அதுதான் மார்ச் 8 உலக மகளிர் தினமாக பிற்காலத்தில் கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். நான் தொடர்ந்து அப்பவே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட, ஜவஹர் நீங்க எழுதி முடிங்க, அதற்கு பிறகு நம்ம நம்ம நூலாக போடுவோம், இந்த முறை நீங்க கோபால்கிட்ட கொடுத்துடாதீங்க, பாரதி சார்பா போடணும். இல்லை கண்டிப்பா போட சொன்ன உடனே சரின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு போய் எடிட் பண்ண பிறகு உண்மையிலேயே அந்த தமிழை போட்ட பிறகு அந்த உலக மகளிர் தினத்துடைய பின்னணி உண்மையான நாளில் வருகிற போது அது மலையாளத்துல, தெலுங்குல, ஹிந்தில, கன்னடத்துல, வங்காளில எல்லா மொழிகளிலும் உங்களுக்கு பிரசுரிக்கப்பட்டிருப்பது ஜவஹருக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த அடிப்படையில அவர் அவர் ஆழத்துக்கு போய் கண்டுபிடிச்சு சொன்னார். அடுத்ததாக ஊக்குவிக்கிறது. இப்போ வன்னியர் சொன்னார், இந்த அமைப்பாய் திருவிழம் என்ற அவரு நம்ம திருமா எழுதின தொடர்ந்து கட்டுரை தொகுப்பா போட்டு அவர் பேசிட்டே இருக்கிறப்போ, நீங்க வகுப்பாதம் பற்றி மற்ற பற்றி நிறைய பேசுறீங்களே, தொடர் எழுதுங்களேன்னாரு. சரி நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு. அப்புறம் அவர் ஜவஹர் அவர் கோபால்கிட்ட பேசிட்டு அவர், சரி நீங்க ஜிஆர் நீங்க வாரத்துக்கு 2, ஐயோ வாரத்துக்கு 2 நம்மளால முடியாத, நான் ஓடிக்கிட்டே இருக்கிற ஆளாய்ச்சானே. இல்லை அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவிந்தராஜை கான்டாக்ட் பண்ண சொல்றேன், ஜிஆர் நீங்க எழுதி கொடுங்கன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சது. அநேகமா அது முடிக்கிறப்ப அதுக்கு முன்னாடி ஜவஹர் புத்தகம் போடுறதுக்கு முன்னாடி இறந்துட்டார். அப்ப வருகிற போது அந்த தூக்கத்துல இருந்து எழுதுறது முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் நாளாச்சு. அப்புறம் ஒரு சம்பவம், கோயம்புத்தூர்ல காந்தி நினைவகத்தை ஒட்டி உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்ச்சி நாங்க கோயம்புத்தூர்ல நடத்துறதுக்கு நான் போயிருந்தேன். கு. ராமகிருஷ்ணன் கலந்துட்டு எல்லாம் சேர்ந்து கலந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த உறுதிமொழி படிக்கிறப்ப காந்திஜியை கோட்ஸே சுட்டு கொன்றான்னு வரும்பொழுது உடனே இன்ஸ்பெக்டர் நிறுத்துங்கண்ணா, கோட்ஸே சொல்லாதீங்கண்ணா. இப்போ காந்திஜி சுட்டு கொண்டு கோட்ஸேன்னு சொல்லுவாரு, நான் என்னத்தை சொல்றதுன்னு கேட்டு அப்புறம் தகராறு பண்ணி நடத்தி முடிச்சோம். அது நல்ல வாய்ப்பாக அந்த சம்பவத்தை அந்த தொடருடைய முதல் கட்டுரையாக எழுதி அந்த அடிப்படையில் தூங்குச்சு. அப்படி உங்களை ஊக்குவிக்கிறதுல ரொம்ப இதா இருப்பார். அதே போலவே நீங்க வரக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்ச்சிகள் மற்றதெல்லாம் பேச, ஒவ்வொரு பிரச்சனையை பற்றியும் வருகிற போது எவ்வளவு ஆழமாக பார்ப்பார். குறிப்பாக அவர் இல்லத்துக்கு போகிற போது இங்க நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு அந்த டீ கப் இருக்கு, அது இருக்கும், அதெல்லாம் அது சம்பந்தமாக உங்களுக்கு நான் ஒரு முறை அவங்க பூர்ணம் நம்ம எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் குழந்தையோடு போயிருக்கோம், 2 முறை போயிருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவரோட பேசுறப்ப ஒரு நாள் நான் எவ்வளவு தூரம் அவர்கிட்ட போராடி பார்த்துட்டேன். நீங்க இன்னும் கொஞ்ச நாள் கூடுதலா வாழணுமா, இந்த ஸ்மோக்கிங் நிறுத்துங்களேன் அப்படின்னு. திடீர்னு பூர்ணம் நீ அதை தவிர வேற ஏதாவது பேசுங்க அவங்க கிட்ட அப்படி, அது முடித்து மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசிட்டு மறுபடியும் பேசுறேன்னு சொன்னேன். மறுபடியும் ஃபோன் பண்ண உடனே எங்க ஜவஹர்னு ஃபோன் எடுத்தாங்க. அவங்க எங்க ஜவஹர்னா அவங்க கடமையாற்ற போயிருக்காருன்னாங்க. அவர் கடமையாற்ற போறாருன்னா ஸ்மோக் பண்றாருன்னு அர்த்தம். உண்மையிலேயே அவருக்கு நம்ம இந்த புற்றுநோயும் கொரோனாவும் இணைஞ்சி, ஏன்னா உங்களுக்கு நம்ம சாதாரணமாக அந்த கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது சீரியஸ் கம்ப்ளைண்ட் கேட்பாங்க பாருங்க, அது இணைஞ்சி வந்தது தான் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு இப்பெல்லாம் புற்றுநோய்னா கொஞ்சம் நாளைக்கு தடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வாழ்நாள் சூங்குவதற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருச்சு. அடுத்தது பல இப்போ சுபவி, வன்னியரசு மற்ற தோழர்கள் பேசுன மாதிரி ஜவஹர் வாழ்ந்த காலத்தை விட இன்று நமக்கு அவர் அதிகம் தேவைப்படுகிறார். ஏன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு. மோடி ஆட்சிக்கு 10 வருஷம் முடிஞ்சு, இப்ப தேர்தல் முடிஞ்சு அநேகமா 4ஆம் தேதி, கடைசி கட்ட முடிஞ்சு 4ஆம் தேதி நம்ம ஓட்டுன்றதுக்கு போறோம். இந்த வகுப்பாத்தை எப்படி எதிர்ப்பது, எப்படி எதிர்கொள்வது, சாதி கொடுமை எப்படி எதிர்கொள்வது, இதுல திராவிட இயக்கம், அடுத்து அம்பேத்கர் இயக்கம், மார்க்ஸ் இயக்கம் எப்படி ஒன்றாக இணைந்து செயல்படுவது, மணிக்கணக்கில் தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்திருக்கிறோம். இந்த இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பார்த்தா நீங்க நம்ம நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பர்கலா பிரபாகரனுடைய எழுதிய புக்கில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒருவேளை பாஜக தோற்கடிக்கப்பட்டால் கூட மக்கள் மண்டையில் அவங்க ஏற்றி வச்சிருக்கிற அந்த கருத்துக்கள் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் ஆகும் முழுசு அகற்றுறதுக்குன்னு சொல்லி அவரு எழுதியிருக்காரு. உண்மை, ஒரு பர்சனல் அனுபவம்.
இப்போ என் பையன் வந்து காஷிப்பூரில் உத்தரகாண்டில் திரிபுராவிலேருந்து உத்தரகாண்டு பவர் பிளான்ட்டுக்கு வேலைக்கு போயிருக்க 2 மாதம் ஆகுது. பேத்தி 8வது படிக்குது, குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அங்கேருந்து மருமக என்ன ஃபோன் பண்ணி சொல்லிச்சுன்னா, அப்பா இது மாதிரி நேற்று உங்கள் பேத்தி ஸ்கூலுக்கு போனால் மதியம் சாப்பிட்ட உடனே பாட்டிலில் தண்ணி ஆகி போச்சு. பக்கத்தில் இருக்கிற 8வது அதே இன்னொரு கேர்ளுக்கிட்ட வந்து தண்ணி கொடுன்னு கேட்டிருக்கா. நேற்று நீ ஆம்லெட்டு சாப்பிட்டதை பார்த்தேன், நான் உனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அந்த கேர்ள் சொல்லியிருக்கு. உத்தரகாண்டில் காஷிப்பூர் ஸ்கூலில் இதுக்கு வந்து செயின்ட் மேரி ஸ்கூலு. இந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கு பயந்துட்டு நடத்துறாங்க. அந்த நிர்வாகத்துக்கு அதெல்லாம் அதில் இது இல்லை. ஏன்னா இது காஷிப்பூர் வந்து உத்தரகாண்ட் வந்து உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் அந்த பாஜக பலமாக இருக்கக்கூடிய நகரமாச்சு, மாநிலமாச்சு. அது குழந்தை ரொம்ப அப்செட் ஆகி வந்து அம்மா கிட்ட சொல்லியிருக்கு. அப்புறம் மருமகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு நீ போய் அவளை கேளு, உனக்கு தண்ணி கொடுக்க என்ன கஷ்டம், இவன் பாட்டிலே கொடுக்கலாம், என் பாட்டில் ஊற்றி கொடுத்துருக்காங்க, ஏன் பண்ணலைன்னு சொல்லி கேட்க சொல்லி சொன்ன உடனே மறுநாள் போயிட்டு இது வந்து சண்டை போட்டிருக்கு என் பேத்தி. அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்குன்னா, ஐ ஃபெல்ட் வெரி சாரி பட் திஸ் இஸ் ஹவ் மை மதர் டாட் மீன்னு சொல்லியிருக்கு. எனக்கு வருத்தம், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இது. இதுதான் உத்தரப்பிரதேசம், இதுதான் பீகார், இதுதான் உத்தரகாண்ட், இதுதான் குஜராத். இப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து அதை இது வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆகாத பூரா நம்ம வந்து அகற்றுறது, கிளீன் பண்ணுறதுக்கு. அப்போ இதை பற்றி வண்டியாக நம்ம எழுதியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். என்னுடைய அந்த தொடரில் நக்கீரன் புத்தகம் போட்டாங்க, பூரா வந்திருக்கு. இது ஒரு புறத்தில். இன்னொரு புறத்தில் அதாவது பெரியாருடைய சீர்திருத்தவாதி ரீஃபார்ம் மூவ்மெண்ட்டு, அம்பேத்கர் இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், தொடர்ந்து நம்ம பல இயக்கங்கள் பல நடத்திட்டு இருந்தாலும் இன்னமும் அந்த சாதி வன்மம், சாதி கொடுமை, சாதி வெறி, அந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நீர்பூத்திர பேர் கடுமையாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். 26ஆம் தேதி அரியலூர் மாவட்டத்தில் செந்துறையில் அந்த சிறுகடம்பூர் ஒரு சிறுமி, தலித்து சிறுமி, இந்து முன்னணி சார்ந்த மணிகண்டம் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கிணத்துல தூக்கி போட்டு காலங்காலம் கம்ப்ளைண்ட் கொடுத்து கிடைக்கல. பிறகு கண்டுபிடிச்சி அந்த அந்த அது வந்த உடனே நாங்கள் போயிருந்தோம், எல்லா கட்சிகளும் போனாங்க. அந்த வழக்கு நடந்து 4 பேரில் மணிகண்டனுக்கு ஆயுள் தண்டனை, 3 பேர் விடுதலை பண்ணிட்டா அப்பீல் போடலான்னு இருக்கிறாங்க. அங்கே போன பிற்பாடு ஒரு தகவல், நான் கடைசியாக பேசுறதுக்கு முன்னாடி கூட்டத் தலைவர் என்ன சொன்னார்னா, இவர் முக்கியமான இவர் 2 நிமிஷம் பேசுறேன்னு சொன்னார். அவர் என்ன பேசுனார் நான் கோபால் கவனிங்க. அதாவது அந்த சிறுமி அவன் பாலியல் கொடுமை பண்ணி படுகொலை பண்ணி கிணத்துல போட்டு யாருக்கும் தெரியாது. அப்புறம் அது வந்து டீகம்போஸ் ஆகி மிதந்து அப்புறம் எடுத்து அவங்க வந்து தகராறு பண்ணி எஃப்ஐஆர் போட்ட பிற்பாடு தான் பணத்தை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு போனாங்க. ரொம்ப டீகம்போஸ் மோசமாக இருக்கிறதால வந்து அது வந்து ஒரு சவப்பெட்டி செஞ்சு அதுக்குள்ளே வச்சு அடக்கம் பண்ணுறதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சிறுகடம்பூரில் தலித் அல்லாத குடும்பங்களை சார்ந்தவர்கள் தான் சவப்பெட்டி செய்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்க அது தலித்து சிறுமி, நாங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ராத்திரிக்கு 12 மணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு இருக்கக்கூடிய கந்தசாமி என்பவர் வன்னியர் சாதியை சார்ந்தவர். அவர் பலகை வாங்கிட்டு சொல்லி பக்கத்தூரில் பலகை வாங்கி சொல்லி ஆணையத்தை அடித்து ராத்திரி 12 மணிக்கு அவர் ஊர்லேருந்து தலையிலேயே வந்து சவப்பெட்டி அந்த சிறுகடம்பூர் கிராமத்தை தூக்கிட்டு போயிருக்க சுடுகாட்டு. நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன், சாதி கொடுமை எதிர்ப்பதற்கு சாதி வேறுபாடு தடையாக இருக்காது. நான் சொல்ல இப்படிப்பட்ட பிரச்சனையில ஜவஹர் ரொம்ப நுணுக்கமா பேசுவார், எழுதுவார். எப்படி செய்யணும்னா பல தொடர்ந்து வாசிச்சுட்டு உண்மையிலேயே வந்து பொதுவாக ஒரு இடதுசாரி இயக்கத்திற்கு, அம்பேத்கர் இயக்கத்திற்கு, அது மாதிரி உங்களுக்கு வந்து பெரியார் இயக்கத்திற்கு, ஒட்டுமொத்த சமூகத்திற்கு ஏற்பட்ட பெரிய இழப்பாக இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய இழப்பு. காலையில் ஒரு 7 மணி 8 மணி 9 மணிக்குள்ள ஒரு முறை காலையில் பேசிடுவேன், அப்புறம் அடுத்த நாள் காலையில் பேசுவேன். மற்றவங்களோட இப்படி உங்களுக்கு வந்து ஒரு மகத்தான மனிதர். சொல்லப்போனால் அவருடைய ஒரு பத்திரிகையாளர் இருந்தபோது அவருடைய கட்டுரை பேட்டினுடைய தொகுப்பு வந்து நக்கீரன் தான் வந்து மார்க்சிய பார்வைன்னு சொல்லி, இதை நாங்கள் போட்டுக்கிட்டோமா மறுபதிப்பு
சொல்ல எனக்கு தெரியுது. இவர்கிட்ட இப்ப இங்க கேட்டா விட மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆமா பாருங்க, ஓப்பனா டீல் பண்ண பார்த்தா டீலிங்க ஒத்துக்கல. ஆமா அதான் கேட்டேன், ப்ரெஷர்ல ஒத்துக்குவாருன்னு நினைச்சேன் நான். மார்க்ஸை பார்வையின்ற இதுல அவருடைய கட்டுரைகள் இருக்கு, அவரு சில தலைவர்களிடம் எடுத்த பேட்டியும் இருக்கு. ஒரு அரிதான பேட்டி 1993 EMS நம்பூதிரிபாட் பொதுச்செயலாளர் இருந்தபோது சென்னைக்கு வந்தபோது அவர் சந்திச்சு ஒரு பேட்டி எடுத்து பேட்டி வந்திருக்கு. இதுவரையில மற்றவர்களுக்கு தெரியாத பல தகவலை EMS கிட்ட பேட்டி கேட்டு கேள்வி கேட்டு உங்களுக்கு அது விகடன்ல வந்தது தொகுப்பா வந்திருக்கு. சாரி, ஜூனியர் போஸ்ட்ல. அவர் முதல் கேள்வி நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமீன், மிகப்பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்தீங்களே, அன்னைக்கு அது 10 கோடி ரூபாய் பெருமான சொத்து உங்ககிட்ட இருந்தது, அதை பூரா நீங்க கட்சி கொடுத்துட்டீங்களே, இதை பற்றி சொல்லுங்க. அவரு தன்னடக்கமா, நான் மட்டும் இல்லை, ஆந்திராவில் சுந்தரையா, பசவ பொன்னையா பல பேர் கட்சியில் கொடுத்துருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய நிலப்பொறுப்பு குடும்பத்தில் பிறந்த நான் இதுல இருந்து என்ன டீக்ளாஸ் பண்ணிக்கிட்டு நான் நிலப்பொறுப்பு குடும்பத்தில் இல்லை என்று சொல்வதற்கு, அதுக்காகவே நான் நிலப்பொறுப்பு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக தான் முழுக்க நிலத்தை கொடுத்துட்டேன், கட்சி கொடுத்துட்டேன், இது மாதிரி சுந்தரியா பசவ பொன்னையா கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல் கேள்விக்கு பதில். இரண்டாவது கேள்வி என்ன செய்யறாருன்னா, நீங்க கல்லூரியில் படிக்கிற காலத்துல பூணூலை அறுத்து போட்டுட்டீங்களே, அதை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் EMS அது ஒன்றும் பெருசா கருதல, இருந்தாலும் இந்த சனாதனம் அதையெல்லாம் ஏற்கக்கூடாது, ஏற்க முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுக்காக தான் அது அடையாளபூர்வமாக கல்லூரி மாணவராக நான் செஞ்சேன். அடுத்து சுவாரஸ்யம் இன்னொரு தகவலை சொல்றாரு. நான் சென்னையில் சிறையில் இருந்தப்போ 47க்கு முன்ன சத்தியமூர்த்தி ஐயர் சிறையில் என்னோட இருந்தாரு. அப்போ என்னை பார்த்த உடனே, சிறையில் எல்லாம் வேறுபாடியோடு இருப்பாங்கல்ல, பார்த்த உடனே என்னப்பா நீ பூணூல் இல்லாமல் இருக்கிற, இந்த பூணூல் போட்டுக்குன்னு கொடுத்தாரு. அவர் முகத்துக்கேற வேண்டான்னு சொல்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், அப்படியே கொண்டுகிட்டு போய் டேபிள் வச்சுட்டேன். ஆந்திராவிலேருந்து ஒரு கைதி ரெட்டியார் சமூகம் அவர் பூணூல் எடுத்து போட்டுக்கிட்டாரு. போட்டுக்கிட்டு அவர் முன்னாடி நடந்துட்டார். சரி, அப்புறம் திருப்பி நான் நம்பிடுவேன். திருப்பி நான் சத்தியமூர்த்தி முன்னாடி போன உடனே, மன்னிச்சிருப்பா, நீ பிராமணன் தப்பா நினைச்சிட்டேன். பேட்டியில் இருக்கு, பிராமணன் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு. ரெண்டாவது, கடைசியா மூணாவது என்ன கேட்கிறாருன்னா, ஜவஹர், நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய பணியில எது சிறந்த பணியா எது நினைக்கிறீங்க? அவரு கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்காரு. அதாவது காங்கிரஸ் எல்லாம் முதலமைச்சராக 57 பொறுப்பேற்றாரு. இந்தியாவில் சைனா போய் மாசு செஞ்ச 3 தலைவர்ல ஒருத்தர். எல்லாரும் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சனாதன நிலப்பொறுப்பு குடும்பத்தில் பிறந்து அந்த நிலப்பொறுப்புகளுக்கு எதிராக நில விநியோகத்துக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கம்யூனிஸ்ட் ஆன பிறகு இந்த உழைப்பாளி மக்களுடைய கட்சி என்னை தத்து பிள்ளையாக எடுத்துக்கொண்டதே, அதைத்தான் நான் சாதனையாக கருதுகிறேன். இதை இந்தியா எங்கேயுமே EMS அவர் தன்னடக்கமா அதெல்லாம் எழுத மாட்டாரு. அப்படிப்பட்ட அநேகமா பல்வேறு அம்சங்கள் என்பது இந்த நூலை மீண்டும் அவர் எனக்கு தரமாட்டேன்ட்டாரு. அவரே மறுபதி போட்டுட்டோம். இதுல சின்ன குத்திஸ் ஒரு முன்னுரை எழுதியிருக்காரு. எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு பத்திரிகையாளராகவும், ஒரு சிந்தனையாளராகவும், ஒரு குடும்ப நண்பராகவும், தத்துவார்த்த ஆசிரியராகவும், போராளியாகவும், மனித உரிமை பாதுகாக்கக்கூடிய, பத்திரிகையாளரை பாதுகாக்கக்கூடிய அத்தகைய போராட்டமாகவும், அதாவது ஒரு அனைத்து முற்போக்கு இடதுசாரி இயக்கங்களுடைய தலைவர்களுடைய தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனையாளராக, ஒரு பல்வேறு பன்முக அடிப்படையில் பணியாற்றி வர ஜவஹர் அவர்கள் நம்ம இந்த இன்னும் கூட வன்னியர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆண்டுதோறும் நம்ம நினைவினத்தை கொண்டாடுகிற போது இன்னும் சிறந்த அளவுனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல
அவர் வாழ்ந்த காலத்தை விட ஜவஹர்லால் அதிகம் தேவைப்படுகிறார் என்று வருகிற போது அவருடைய பங்களிப்பு, அவருடைய சிந்தனை மத்தையெல்லாம் மக்கள் எடுத்துச்செல்வதற்கு அடுத்தடுத்து வரும்போது இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் என முடிவெடுக்க அவசியம் இருக்கிறது. அதே போல் அவர் குடும்பத்தை சார்ந்த டார்வினும் பாலு இந்த அடிப்படையில் உங்களுக்கு இத்தகைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கு. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து உங்களோடு சேர்ந்து நானும் ஜவஹர்களுக்கு என்னுடைய புகழஞ்சலியை செலுத்தி உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழுக்கு எதிராக திராவிடத்தை முன்னிறுத்தும் பார்ப்பனிய கண்காணிகளின் சதியை அம்பலப்படுத்தும் நூல் பேராசிரியர் கருணானந்தனின் திராவிடம் யாருக்கு கசக்கும். விலை ரூபாய் 10 மட்டும். சிறிய புத்தகம், மாபெரும் கருத்துக்களின் பெட்டகம். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.